எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பண்றோம்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் 65 தான் செய்ய போறோங்க. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 பாவக்காய் எடுத்துங்க கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டேங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப லேசாகவும் நம்ம கட் பண்ணிடக்கூடாதுங்க. இப்போ ரொம்ப ரொம்ப கெட்டியாகவும் பண்ணிடக்கூடாதுங்க. பாருங்கள், இந்த அளவு சரியாக இருக்குங்க. இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணுற பொருளெல்லாம் பார்க்கலாங்க. கடலை மாவு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. அப்புறம் 3 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா அரிசி மாவு எடுத்துருக்குறேன். 4 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்குறேன். இதுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்குறேங்க. அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்கு எடுத்துருக்குறேங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. இதுக்கு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. அப்புறம் கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. இவ்வளோ தாங்க. இதெல்லாம் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. கலருக்கு வேண்டி காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு சேர்த்துருக்குறேங்க. அப்புறம் கரம் மசாலா, கொத்தமல்லி தூளுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் பொடிங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் தயிர், கெட்டி தயிர் சேர்த்துக்கலாங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணணுங்க. திக்காக தான் இருக்கணுங்க, லூஸாக இருக்காதுங்க. பாவக்காயில் இது கூட சேர்த்துடலாங்க. பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இதை நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாங்க. பாவக்காய் கொஞ்சம் நல்லா வேகணுங்க. நம்ம அப்படியே எடுத்துடக்கூடாதுங்க. எடுத்தால் நறுக்குன்னு இருக்குங்க. கொஞ்சம் வேகத்துக்கு விட்டுடலாங்க. நல்லா வெந்து இந்த மிளா வருது இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் அடங்கின பின்னாடி நம்ம எடுக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆகணுங்க. அப்போ தான் பாவக்காய் உள்ளே இருக்கிற காய் நல்லா வேகணுங்க. மற்ற காய்னா கூட உங்களுக்கு கசப்பு தெரியாது. இது நல்லா வெந்தாத்தான் பாவக்காயினுடைய கசப்பு இருக்காதுங்க. இந்த மாதிரி ப்ரௌன் ஆனது நம்ம எடுத்துடலாங்க. அடுத்தது போட்டுடலாங்க. பாவக்காய் பார்த்திங்கன்னா மொத்தமாக போட்டிங்கன்னா வேகாதுங்க. அதனால் சன்னமாகவே போட்டுருங்க. ஏன்னா ஆயிலில் வேகணும் இல்லைங்களா. நம்ம மாவெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோட்டிங் எதுவுமே பிரிஞ்சு வரலைங்க எண்ணெயில். எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லாமே போட்டு எடுத்தாச்சுங்க. பாருங்கள், பாவக்காய் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் கசப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், லைட்டாக கசப்பு இருக்குங்க. ஆனால் இது சைட் டிஷ்க்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு சாம்பார் சாதம், பருப்பு, தக்காளி பருப்பு, இந்த மாதிரி பருப்புகளுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். மற்றபடி குழம்பு ஐட்டங்களுக்கும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க.